இது நல்லா இருக்குல்ல. என்னாச்சு? என்னடா என்ன எத்தனை மாசம் தான் வாடகை கொடுத்து அழுகிறது? கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? சொந்தமா ஒரு வீடு வாங்கி போக முடியுதா? ஏமா இந்த வீட்டுக்கு என்ன குறை? இது நம்ம சொந்த வீடு இல்ல, வாடகை வீடு தானே. என் தங்கச்சி புருஷன் கம்மியா தான் சம்பாதிக்கிறான், ஆனா சொந்த வீடு வச்சிருக்காங்க. நம்ம சொந்தமா பேக்கரி வச்சிருக்கோம், ஆனா சொந்த வீடு இருக்கா? வெளியே சொல்றேன், அசிங்கமா இருக்கு. எதுக்கு அசிங்க பண்ணும்? யாராச்சும் கேட்டாங்கன்னா வீடு கட்ட காசு இல்லைன்னு சொல்லு, அவ்வளவுதானே. அது இல்லாம இப்பெல்லாம் வீடு கட்டுறது சாதாரணமா எத்தனை லட்சம் செலவாகும் தெரியுமா? அதுக்குதான் அவன் இஎம்ஐ போட்டுக்கலாம்ல. இஎம்ஐயா? இஎம்ஐ போட்டு இஎம்ஐ மாசம் மாசம் நீ கட்டுறியா? பேக்கரியில அந்த வருமானம் கூட வரலையா? நான் சாகிறதுக்குள்ள சொந்த வீடு கட்டி போகணும்னு ஆசைப்படுறேன். அது நடக்குதா என்னன்னு தெரியல. ஆண்டவா, பாவம் அத்தை, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். மேனேஜர் இவ்வளோ தூரம் ரெக்வஸ்ட் பண்ணனால தான் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுக்குறோம். மாதம் மாதம் கொஞ்சம் இஎம்ஐ கரெக்டாக கட்டிடுங்க. இல்லைனா அப்புறம் கலெக்ஷன் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். சார் அதெல்லாம் கரெக்டாக கட்டிடலாம் சார். சரி, நாளைக்கு வந்து பணம் வாங்கிக்கலாம். ஓகே சார், தேங்க்ஸ். அத்தை, நீங்க இங்க டைல்ஸ் எப்படி போலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்டி. ஆமா, நீ எதுக்கு கீழே பாத்துட்டு இருக்க? இல்லத்த, மேல ஏசிக்கு பைப் லைன் இப்படி போயிட்டு இருந்துச்சு, அப்படியே உங்களை பாத்துட்டேன். ஏசியா? இந்த வர்றேன். அத்தை, இதான் நம்ம ப்ளூ பிரிண்ட். இது எங்க பெட்ரூம், இது உங்க பெட்ரூம். ஓ, இந்த ஏசி தான் கீழே வருதா கலெக்ஷனு? ஆமா, அது என்னடி உங்க பெட்ரூம்ல ஏசி இருக்கு, 2 ஜன்னல் இருக்கு, என் பெட்ரூம்ல ஒண்ணு இங்கானா? அவ்வளவுதானே. இப்ப பாருங்க, முடிஞ்சுதே. ஏண்டி ரொம்ப சொல்ல பாக்கணும்? மொத்தமா காசு கொடுக்க வேணாம், அவர் பேர்ல ஒரு இஎம்ஐ போட்டுருவோம். மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சம் தானே. யோ யோ, எங்க எடுத்துட்டு போறீங்க? அல்ல, உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கு. இது எங்க வீட்டுக்கு வந்ததா? போட்டு வாப்பா. நம்ம வீட்டுக்கா? ஆமாங்க, நம்ம வீட்டுக்கு தான். நம்ம வீட்டுல தான் ஆல்ரெடி சேர்ல இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இது? டேய், இவ்வளவு பெரிய வீட்டை வாங்கிட்டு இந்த சேரை போட்டா நல்லாவா இருக்கும்? சோஃபா செட் போட்டா தானே அழகா இருக்கும். ஆமா, இதுக்கெல்லாம் குடுக்கறதுக்கு பணம் இல்லம்மா என்கிட்ட. அதாங்க உங்க பேர்ல இஎம்ஐ போட்டிருக்க, மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சம் அடைச்சா போதும். சரி, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, நான் வரேன். அப்புறம் பின்னாடி ஃப்ரிட்ஜ் வருது, அதை மட்டும் இறக்கி வச்சிருங்க. ஃப்ரிட்ஜா? வீட்டு இஎம்ஐ, ஃபர்னிச்சர் இஎம்ஐ, 3. என்னங்க வீடு வாங்கின சந்தோஷத்துல இருக்கீங்க போல. இந்த மாசம் எப்படி இஎம்ஐ கட்ட போறேன்னு தெரியல. இஎம்ஐ எவ்வளவு வந்திருக்கு தெரியுமா உனக்கு? அதுக்கே கவலைப்படுறீங்க, நம்ம தான் பேக்கரி வச்சிருக்கோமே. அதுல ஒரு வருஷம் ஹார்ட் ஒர்க் மட்டும் போட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம ஜாலியா இருக்கலாம். ஒரு வருஷம் தானே ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். அது மட்டும் இல்லைங்க, ஒரு ஹோம் தியேட்டர் வாங்கலாம்னு இருக்கேன். ஹோம் தியேட்டர் எதுக்கு? பாட்டு கேக்குதாங்க, வீடு அமைதியா இருக்குல்ல, அதனால. பெட்ரூம்ல ஒரு ஸ்பீக்கரு, ஹால்ல ஒரு ஸ்பீக்கரு, கிச்சன்ல ஒரு ஸ்பீக்கரு, கக்கூஸ்ல ஒரு ஸ்பீக்கர் வச்சுக்க, அப்படியே போய்கிட்டே கேட்கலாம். கோடி என்கிட்ட சுத்தமா பணமே இல்ல. அதுக்குதாங்க ஃபுல் அமௌண்ட் கட்ட வேண்டாம், உங்க பேர்ல ஒரு இஎம்ஐ போடுவோம். மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சாலே போதும். யோசிச்சு பாருங்க. ஹலோ தம்பி, இந்த மாசம் இஎம்ஐ பண்ண அக்கௌண்ட்ல போட்டியாப்பா? இதோ நான் சீக்கிரம் போடுப்பா. போட்டுறேன் சார், அக்கௌண்ட்ல இதை போட்டுறேன். ஓகே சார். அப்பா முடியல, இந்த மாசம் தடுமாறி முக்கி திணறி எப்படி இஎம்ஐ கட்டிட்டேன். அடுத்த மாசம் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ஏதாச்சும் சொல்ல. என்னங்க பாட்டு கேட்டுட்டு இருக்கியா? இது ப்ளூடூத் புதுசா இருக்கு, இது இஎம்ஐயா? கேளு கேளு. ஓ, என்ன நீங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருக்க? நான் பாத்துக்கிறேன். வேற என்னடா பண்றது, மாசமான இஎம்ஐ கட்டணும், நம்ம தானே பார்த்தாகணும். சரி, நம்ம கடை தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இங்க வேற கால் பண்றாங்களே. என்னடா பண்ற? உப்பு டே, உப்பு ஒரு முறுக்குல தான்டா பாப்பாங்க. 1/2 கிலோ முறுக்கு எடுத்து வாயில வச்சுட்டு இருக்க. கடையில செய்யற பாதி பொருள் நீயே தின்ற. ஹலோ தம்பி, அமௌண்ட் அம்சுரேல வீட்டுக்கு வரட்டா? அண்ணா நான் வீட்டுக்குள்ள வரேன், நான் கட்டிடுறேண்ணா. சீக்கிரம் அண்ணா இல்லண்ணா, அண்ணா
ரோட்ல வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கால் உடஞ்சிருச்சுமா. எந்திரிச்சு நடக்க 4 மாசம் ஆகும் டாக்டர் சொல்லிட்டாரு. 4 மாசமா? அப்புறம் பேக்கரி? அத்தை, உங்களுக்கு பேக்கரியா முக்கியம்? அவர் கால் உடைஞ்சிச்சுன்னு சொல்றாரு, பேக்கரிங்கிறீங்க. ஆமாம்மா, நான் மட்டும் பேக்கரி போலன்னு வைங்களேன், அங்க ஒருத்தன் தின்னே தீத்துருவான். மாசம் மாசம் இஎம்ஐ கட்டணும், என்ன பண்ண போறேனே தெரியல. இங்க பாருங்க, இந்த ராமில்னால உங்களை விட மாட்டேன். அதான் சொல்றேன், நாளையில இருந்து எனக்கு போல நீ பேக்கரிக்கு போ. நீதான். ஆமா, நீ போனதான் கரெக்டா இருக்கும். மாசம் மாசம் இஎம்ஐ கட்டணும்ல, நீ அங்க போயிட்டு உட்காந்தா மட்டும் போதும். ஏமா, அவன் தான் சொல்றான்ல, நீ போனாதான் சரியா இருக்கும். அங்க போய் உட்கார்ந்தா மட்டும் போதுமா? அக்கா அக்கா, கேக்குற பேர் ஒன்று சீக்கிரம் வாங்க. நீ ஏன் எழுதேண்டா? நான் எழுதுக்கு அதுக்கு அண்ணன் இருக்கும்போது அண்ணன் தான் எழுதுவாரு. சரி போ, வரேன். சரி வாங்க. ஏங்க, இந்த மாசம் இஎம்ஐக்கு 4000 ரூபாய் கம்மியா இருக்குங்க. என்ன பண்றேன்னு தெரியல. உங்களோட தான் பேசிட்டு இருக்கேன். என்னம்மா? பாட்டு கேட்டிருக்கீங்களா? நீ கேட்டு பாரு, நல்லா இருக்கு. வரவு 60,000, செலவு 30,000, லாபம் 30,000 தானா? அப்ப இந்த மாசம் லாபம் 30,000 தானா? EMI, shop rent, அக்கா இந்த மாசம் சேலரி. இந்தாப்பா. என்னமாச்சு? ஏங்க, பேக்கரி இஎம்ஐ இதோட ப்ரெஷர்ல என்னால தாங்க முடியலங்க. நான் அடுத்த மாசம் எப்படி இஎம்ஐ கட்ட போறேனே தெரியல. அதான் பேக்ல 2 டசன் பண்ணி எக்ஸ்ட்ரா போட சொல்லிருக்கல, அதுல வர லாபத்தை எடுத்து கட்டு. பொல்லாத பண்ணு. போன மாசமே பேக்கரியில வர வருமானம், அது போக எங்க அம்மா போட்ட செயின், இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் நான் இஎம்ஐயே கட்டினேன். என்ன உனக்கு தனியா போக கஷ்டமா இருக்கு, அவ்வளவுதானே? வா. அம்மா, ஏண்டா? நாளையில இருந்து நீனும் அவ கூட பேக்கரி போமா. எது? நான் கூட போவா? ஆமா, கொஞ்ச நாள்மா என் கால் சரியாற வரைக்கும். எங்க போய் வேலைலாம் எதுவும் செய்ய வேணாமா, நீ போய் உட்காந்தா மட்டும் போதும். ஆமாத்த, நீங்க அங்க வந்து உட்கார்ந்தா மட்டும் போதும். அத்தை, வரிக்கு போன ஆளெல்லாம் கூப்பிடுறாங்க. அடியே, அங்க பாருடி. அத்தை, 2 மாசம் இஎம்ஐ கட்டலத்த, அதான் கடைக்கே வந்துட்டாரு போல. என்னடி பண்ண? சரி வாங்க பாத்துப்போம். மா, கொஞ்சம் பாத்துக்கம்மா. நோ. ஏய் ரேஸ்மா, தம்பி ரேஸ்மா, தம்பி காபி சாப்பிடுறீங்க, டீ சாப்பிடுறீங்களா? மா, நூச்சு சுட போறத. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். 2 மாசம் இஎம்ஐ கட்டல, எப்ப கட்டுவீங்க? ஒரு 2 நாள் தந்துரும். 2 நாளா? 2 நாள்லாம் டைம் இல்ல, ஒரு நாள்ல கட்டணும், இல்லைன்னா பேக்கரி காலி பண்ணிடுறேன். ஏய், என்னோட இப்படி பேசிட்டு போறான்? தெரியல. ஏண்டி, என்ன பாட்டு சத்தம் இவ்வளவு சவுண்டா கேக்குது? அவர் ஏதாவது கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறத. ஏண்டி வீடே அதறது மாதிரி இருக்கு? வாங்க பாப்போம். ஏய், கால் உடைஞ்சிருக்குன்னா ஆடிக்கிட்டு இருக்க? உடஞ்சுதாமா இருக்கு. அப்ப இத்தனால எங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்களா? இஎம்ஐ கட்ட முடியல சொல்லி தொலைக்க வேண்டியதானே, எதுக்கு இப்படி நடிக்கிறீங்க? நான் ஒன்னும் நடிக்கல, உங்களுக்கு ஒரு பாடம் புகட்டணுமேன்னு தான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். டேய், நீ என்ன எங்களுக்கு பாடம் புகட்டி கொடுக்குற? ஏமா, 2 பேரும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. வாடகை வீட்டுல இருக்கும்போது கூட வர வருமானத்தை வச்சு சந்தோஷமா இருந்தோம். எப்போ புது வீடு கட்டணும்னு ஆசை வந்துச்சோ, அது கடன் வாங்கி அப்பவே நம்ம சந்தோஷம் எல்லாம் போயிருச்சுமா. இஎம்ஐல பொருள் வாங்கி மாசம் கொஞ்சம் கட்டினா போதும், கொஞ்சம் கட்டினா போதும், கொஞ்சம் கட்டினான்னு சொல்லியே அது மாசத்துல எவ்வளவு பெரிய ஒரு தொகையா வருதுன்னு உங்க 2 பேத்துக்கு தெரியல. இதெல்லாம் தெரியுன்றதுக்காக தான் நான் கால் உடைஞ்ச மாதிரி நடிச்சேன். எனக்கு தெரியாது இஎம்ஐ முடியற வரைக்கும் நீங்க 2 பேர் தான் கட்டுறீங்க.
என்ன முழிக்கிறீங்க? நீங்க ஆசைப்பட்டு தானே வாங்குனீங்க. நீங்க ஆசைப்பட்டு வாங்கின பொருளுக்கு நீங்களே கட்டுங்க. ப்ரோ டெலிவரி ப்ரோ. இதான் வந்துட்டேன். அடுத்த EMI